Hi friends, welcome to Forward IAS. So Group 4 2025 எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறையா கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த நடந்து முடிஞ்ச இந்த Group 2 எக்ஸாம் கொடுத்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரலன்னு தான் சொல்லணும். ஸோ வருஷங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுது. ஸோ இந்த Group 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150+ அடித்தவங்க கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா, மெயின்ஸ்க்கு நேரம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அந்த 140 to 150 ரேஞ்சில் இருக்கவங்க கொஞ்சம் டவுட்டில் இருப்பாங்க. சரிங்களா, பிலோ 140 அப்படின்றது டவுட்டு தான். சரிங்களா, கிடைக்கிது அப்படின்ற டவுட்டு தான். ஸோ ஜென்ரலுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா, ஸ்பெஷல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும், கட் ஆஃப் வரும். ஸோ ஜென்ரல் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் 150+ எடுத்தவங்க நேரம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிலோ 140 எடுத்தவங்க ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நேரம் Group 4 ப்ரிப்பரேஷன் சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நேரம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக வேணால் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ Group 4காச்சும் நம்ம நம்பி படிக்கலாமா, டிஎன்பிஎஸ்சியை நம்பி படிக்கலாமா, கொஸ்டின் எந்த மாதிரி வரும், சரிங்களா, நம்ம போடுற எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. சரிங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சியை நம்ம முழுசாக நம்பி படிக்கலாமா அப்படின்றத இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷனுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது சிலபஸ் ஹெவி சிலபஸாக இருக்குது. சரிங்க, இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ Group 4 பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த காம்படிஷன் மாதிரி தான். சரிங்களா, ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி Group 2க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, Group 4ல் ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது அப்படின்றதுனால அவங்களோட ஃபோக்கஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா Group 2ல் தான் இருக்குது. ஸோ சில பேர், சரிங்களா, ஸோ கொஞ்சம் பேர் தான் Group 4 அட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஏன்னா தமிழ் சிலபஸ் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, புது புக் படித்தா மட்டும் பத்தாது. ஸோ பழைய புக்கையும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கு தான் படிச்சுட்டு போகிறாங்க. 6th to 12th அதை நம்பி தான் போகிறாங்க. சரிங்களா, முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா புது புக்கிலேருந்து ஒரு 90 கொஸ்டின் வரும், பழைய புக்கிலேருந்து ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் அவங்க வெளியிலேருந்து கேட்குறாங்க. புது புக்கை விட்டுட்டு பழைய புக்கில் இருந்தும் சிறப்பு தமிழில் இருந்தும் அந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின் வரை கேட்குறதுனால இந்த புது புக்கை மட்டும் நம்பி படிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க. சரிங்களா, ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஹெவி சிலபஸாக தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் Group 4 அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ புது புக் அண்டு பழைய புக்கு. சரிங்களா, புது புக்கை மட்டும் நம்பி போகாதீங்க, பழைய புக்கு எஃபோர்ட் போடுங்க. 6th to 12th நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும், சிறப்பு தமிழ் படித்தே ஆகணும். சரிங்களா, Group 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா, அப்போ தான் நீங்கள் காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். ஓகேவா, எக்ஸாமில் நீங்கள் 95+ ஸ்கோர் பண்ண முடியும். புது புக்கை மட்டும் நம்பி போகாதீங்க. இதுதான் புதுசாக படிக்க வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ இந்த Group 2 எக்ஸாமுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க, தமிழுக்கு சிலபஸ் குறைக்கணும். சரிங்களா, ஸோ இங்கிலீஷ்க்கு சிலபஸ் ஈஸியாக இருக்குது, அதே மாதிரி தமிழுக்கும் புது புக்கில் இருந்து மட்டும்தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா பழைய புக் புது புக் ரெண்டு சேர்த்து படிக்க முடியல, சிலபஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய தரப்பில் இருந்து கோரிக்கைகள் வந்துட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எதிர்காலத்தில் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை இப்போ நம்ம எதுவும் கணிக்க முடியாது. ஃப்யூச்சரில் அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதை முழுசாக நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் Group 4 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நியூ புக் அண்டு ஓல்டு புக் ஸோ ரெண்டையுமே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்பி போகிறீங்க. ஸோ இப்போது போன Group 4 எக்ஸாம் ஆகட்டும், இப்போ நடந்து முடிஞ்ச Group 2 எக்ஸாம் ஆகட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு லாங்குவேஜ்லேயும் சரி ஜிகேலையும் சரி டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சரிங்களா, பெருசாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவங்க எந்த கொஸ்டின் பெருசாக கேட்கல. ஸோ எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத கேள்வி தான் அதிகமாக இருந்தது. சரிங்களா, ஸோ இனிமேல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரிங்களா, நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன். சரிங்களா, ஸோ எந்த பேட்டர்னில் அவங்க கேட்குறாங்க அப்படின்றதே ஒன்றும் பிடிபட மாட்டேங்குது. சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். சரிங்களா, அது குறைஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ போன Group 4 எக்ஸாம் ஆகட்டும், இந்த Group 2 எக்ஸாம் ஆகட்டும், சரிங்களா, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான கேள்விகள். சரிங்களா, நம்ம படித்த புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்களா என்ன அப்படின்றதே நிறைய கோச்சிங் சென்டர்ஸே குழம்புற மாதிரியான சூழ்நிலை தான். சரிங்களா,
ஸோ அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருந்தது. ஓகேவா? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனிட் 8 யூனிட் 9லேருந்து கேள்விகள் அதிகமாக வரும். சரிங்களா? பாலிட்டி அதிகமாக வரும், ஹிஸ்ட்ரி அதிகமாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்கள் கேள்வி அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றது நம்ம கணிக்க முடியும். எக்ஸாம் அது மாறிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ சயின்ஸுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பெரும்பாலும் படிச்சுட்டு போக மாட்டாங்க. சரிங்களா? சயின்ஸை தவிர மற்ற எல்லாம் நல்லா படிச்சுட்டு போவாங்க. ஏன்னா சயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியான சிலபஸ். மோஸ்ட்லி அதை சாய்ஸில் விட்டுட்டு தான் போவாங்க நிறைய பேர். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத எக்ஸாமில் சயின்ஸ்லேருந்து கேள்விகள் அதிகமாக கேட்டுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஒரு எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, ஒரு எக்ஸாமில் கேட்க மாட்டுறாங்க. சரிங்களா? அதுவுமே வந்து நம்ம இப்போ நடப்பு நிகழ்வுகள் படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்க ஸ்டாட்டிக் கேட்டுறாங்க ஒரு சில எக்ஸாமில். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 அதுக்கு உதாரணம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுலேருந்து அதிகமாக வரல, ஸ்டாட்டிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமில். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிச்சுட்டு போவாங்க, சயின்ஸ் வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ சயின்ஸையும் வந்து சேர்த்து படிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது எந்த பேட்டர்ன், சரிங்களா, எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு குழப்பம் வந்து நிலவுது. சரிங்களா? அப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகுது, குறையலை. சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வெளியே போகிறாங்களோ அதை விட அதிகமாக வந்து புதுசாக மாணவர்கள் உள்ளே வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவங்க ஒரு எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்களோ அப்படின்றது தோணுது. சரிங்களா? கொஸ்டின் டஃப்பாக செட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து இந்த படிக்கிறத விட்டு போயிடுவாங்க, அந்த அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்றத ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்களா? சரிங்களா? ஏன்னா என்னைய பொறுத்தவரை அந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்சக்கணக்கான மாணவர்கள், சரிங்களா, லட்சக்கணக்கில் கூடிக்கிட்டே தான் போகிறாங்க, குறைஞ்ச மாதிரி தெரியலை. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயின்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸ் மட்டும்தான். அப்படின்றப்ப ஒரே ரவுண்ட்லேயே வந்து அவங்க எலிமினேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ ஈஸியாக கேட்டால் எல்லோரும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியாது. அப்படின்றப்ப அவங்க டிஎன்பிஎஸ்சியோட ஃபோக்கஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை டஃப்பாக செட் பண்ணுறது தான் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா குரூப் 4க்கு வந்து 2 ரவுண்டு இல்லை, ஒரே ரவுண்டு அப்படின்றனால கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இப்போதைக்கு மாணவர்கள் வந்து சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து டிரான்ஸ்பரன்சி. சரிங்களா? வெளிப்படைத்தன்மை. ஸோ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதது அதுதான் வந்து இவ்வளோ நாள் பிரச்சனையாக இருந்துச்சு. சரிங்களா? இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா தலைவர் இல்லை, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மன் அப்படின்றது இல்லை. அதனால் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில், சரிங்களா, போன குரூப் 2 எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனையை மாணவர்கள் வந்து சந்தித்தாங்க. அதை வந்து வெளியே சொல்லி மாறாது, அவ்வளவு மன அழுத்தம் மாணவர்களுக்கு. சரிங்களா? ஸோ புதுசாக ரீச்சர் ஜோன் ஒன்று கொண்டு வந்தாங்க, அதில் ஏகப்பட்ட குழப்பம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் ஏகப்பட்ட குழப்பம். அதுக்கப்புறம் அந்த பிகாம் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வந்தது. சரிங்களா? கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா படித்து பாஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு வந்து மாணவர்கள் வந்து சந்தித்தாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாதது அப்படின்ற அந்த காரணத்தினால. ஸோ இப்போ வந்து சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வந்து அது நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். சரிங்களா? ஸோ என்ன தான் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக செட் பண்ணாலும் மாணவர்கள் வந்து தயாராக தான் இருக்காங்க. ஆனால் மாணவர்கள் சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட மாணவர்கள் எதிர்பார்க்குறது வெளிப்படைத்தன்மை. சரி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்டில் வந்து மாணவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுதின மாணவர்களுக்கு அவங்க அந்த ஆன்சர் ஷீட்டை பார்க்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. இதை வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணி கொடுத்தாங்க அப்படி. ஸோ மாணவர்கள் சைட்லேருந்து அவங்க எதிர்பார்க்குறது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். சரிங்களா? நீங்கள் சிலபஸ் குறைக்கிறீங்களோ இல்லையோ, டிரான்ஸ்பரன்சி, சரிங்களா, தயவு செஞ்சு வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கங்க அப்படின்றது மட்டும்தான் மாணவர்கள், ஒட்டுமொத்த மாணவர்களோட ஒரே கோரிக்கையாக வந்து இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. சரிங்களா? வருஷம் நம்மளும் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி வேக்கன்சி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். வருஷம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுதே தவிர கூடுன மாதிரி தெரியலை. சரிங்களா? ஸோ குரூப் 4 எடுத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ 10,000 12,000 இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 பார்த்தீங்கன்னா வெறும் 6,000, சரிங்களா, 6,000 வேக்கன்சி கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் அடுத்த குரூப் 4 ஆச்சும் ஒரு மினிமம் ஒரு 10,000 போட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ஒரு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே இல்லை. சரிங்களா? ஸோ
மாணவர்கள் எதிர்பார்க்குறது மினிமம் ஒரு 15,000 சரிங்களா. அட்லீஸ்ட் ஒரு 10,000த்துக்கு குறையாமல் போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. அடுத்து வரக்கூடிய குரூப் 4 அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது மாணவர்களுக்கு வந்து மிக மிக உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணாங்க நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹெவி எஃபர்ட் போட ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது கொஞ்சம் கூடுதல் வேக்கன்சி சரிங்களா. ஸோ அப்ளிகன்ஸோட எண்ணிக்கை வருஷம் கூட்டிகிட்டே போகுது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாபோட வேக்கன்சி பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து கூட மாட்டேங்குது சரிங்களா. ஸோ காலியிடம் நிறையாவே இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் கவர்மெண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நிறைய வேக்கன்சி போட்டாங்க அப்படின்னா வந்து மாணவர்கள் வந்து இன்னும் சந்தோஷமாக படிப்பாங்க சரிங்களா. நிறைய மாணவர்கள் வந்து பயனடைவாங்க. ஸோ இப்போ வந்து கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து நம்பி படிக்கலாமா சரிங்களா. 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து முழுசாக டிஎன்பிஎஸ்சியை நம்பி படிக்கலாமா அப்படின்றதான் நான் வச்சுருந்த கேள்வியாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். என்னோடய தனிப்பட்ட கருத்து முழுசாக நம்பி படிக்காதீங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். சிலபஸ் குறைப்பாங்களா குறைக்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது சரிங்களா. டிரான்ஸ்பரன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இனி போக போக தான் தெரியும் நமக்கு சரிங்களா. ஸோ அப்படின்ற சூழ்நிலையில் என்னோடய தனிப்பட்ட அட்வைஸ் கேட்டிங்க அப்படின்னா முழுக்க டிஎன்பிஎஸ்சியை நம்பி இருக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வருஷ உழைப்பை போட போகிறீங்க சரிங்களா. 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ உழைப்பை கொடுக்க போகிறீங்க. உங்களால் சரிங்களா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக கேட்டு அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த 1 இயர் உழைப்பு வந்து வீணாக போயிடும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் ஒரு சப்ஸ்டியூட் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ ரயில்வேயில் வந்து நிறைய வேக்கன்சி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா 11,000 வேக்கன்சி. சிலபஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரீசனிங் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஆப்டிடியூடு ஜிகே எல்லாமே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் படிப்பீங்க. அது ரயில்வேலையும் இருக்குது சரிங்களா. ரயில்வேல உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ரீசனிங் இருக்குது சரிங்களா. இப்போ அந்த ரீசனிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கொண்டு வந்துட்டாங்க. குரூப் 2 மெயின்ஸில் வந்து ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் குரூப் 4க்கு ரீசனிங் படித்தாலும் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா. நீங்கள் ஏன்னா ரயில்வே எக்ஸாம் தமிழ் மீடியத்துலேயும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ரயில்வே எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியத்துலேயும் வரும், இங்கிலீஷ் மீடியத்துலேயும் வரும் சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அவங்கள ஆப்ஷன் கேட்பாங்க. தமிழ் மீடியத்தில் எழுத போகிறீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் எழுத போகிறீங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் கொடுங்க சரிங்களா. ஸோ அப்போ முழுக்க டிஎன்பிஎஸ்சி மட்டும் நம்பி இருக்காதீங்க. சைடில் ரயில்வே எக்ஸாம் கேட்டால் ரயில்வே எழுதுங்க சரிங்களா. எஸ்எஸ்சி கேட்டால் எஸ்எஸ்சி எழுதுங்க சரிங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் தான். எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ரீசனிங் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கை கொடுக்கல அப்படின்னாலும் ரயில்வே எக்ஸாம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ். நீங்கள் எதுக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சி சரிங்களா. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சரிங்களா. ஸோ இது எடுத்துக்காது உங்களோட விருப்பம் சரிங்களா. ஸோ நான் வந்து எனக்கு தோணுனதை உங்கள்கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிறோங்க சரிங்களா. நமக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷன் மாறுறேன்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும் சரிங்களா. எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஸோ சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.